ஹலோ மக்களே, ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்காக 2 பழுத்த தக்காளி, ஒரு 5, 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய். இவ்வளோ தான் இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுப்போம். கடாயில் நமக்கு எண்ணெய் ஊற்றின பிறகு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா இது கூட உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. எனக்கு காரத்துக்கு தகுந்த மிளகாய் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 மிளகாய் போதும். ஏன்னா நாங்கள் குழந்தைங்களாம் வச்சுருக்கோம், குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பை. இப்போ இந்த ஸ்டேஜில் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் ஒரு தனி பிளேட்டில் எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஒன்றா தக்காளி வெங்காயம் பூண்டோடு வதக்கும்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா இருக்காது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை போட்டுக்கோங்க, ஒரு 5 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா கீச்சு போட்டுக்கோங்க. இவ்வளோ தான். ஸோ ரொம்ப சுவையாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக புதினா இலை தான் இந்த சட்னி யூஸ் பண்ணுறதுக்கு. புதினா தான் இதோட டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழம் வச்சுருக்கேன். இந்த தக்காளி பழத்தையும் கொட்டிக்கலாம். இந்த தக்காளி பழம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கும்போது உங்களுக்கு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே எனக்கு கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. ஸோ எந்த சட்னி அரைச்சாலும் ஒரு சில சட்னிக்கு நல்லா வதக்கணும், ஒரு சில சட்னிக்கு நல்லா ஒரு லிமிட்டாக வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். அப்படியே இந்த இதோடையே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்லாயிருக்கும். கொட்டை எதுவும் இல்லாமல் போட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக புதினா தழை எடுத்திருக்கேன். இப்போது இந்த புதினா தழையை கடைசியாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தகுந்த போல் அளவு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ புதினா இலையை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கும் போதே இந்த புதினாவோட கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை பாருங்கள். இதே நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருந்தோம்னா புதினாவோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த சட்னி டேஸ்ட்டு மனமும் ருசியும் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ ஓரளவுக்கு நல்லா புதினா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருவோம். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஆறி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிற கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி, கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கொஞ்சம் கெட்டி பதமாக கொஞ்சம் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லாவே அரைச்சிட்டேன் போதும். உங்களுக்கு கொரகொரப்பாக வேணாலும் அரைச்சிக்கோங்க. அப்புறம் தேங்காய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ருசி இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அடுத்தது எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு வேணும். தாளிப்புக்காக சின்னோண்டு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையான சூப்பரான ஒரு புதினா துவையலாகவும் சொல்லலாம், சட்னியாகவும் சொல்லலாம். ரொம்ப சூப்பரான சட்னி ரெடி. தோசையோட இட்லியோட சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அனார்கலி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்டு டிப்ஸோடு சந்திக்கிறேன். பை பாய்.